பாருங்கள், இன்றைக்கி வெஜிடபிளுக்கு நமக்கு மீன் மேக்கரை இப்படி தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க விடணும். 2 கொதி வரமே இறக்கி நல்லா தண்ணியை பிழிஞ்சிடுங்க. பிழிஞ்சு எடுத்து வச்சுட்டு அதுக்கு அடுத்து நம்ம வந்து வெங்காயம், கேரட்டு, கொஞ்சம் தக்காளி, 2 பச்சை மிளகா வைக்கிறாங்க. நம்ம வெஜிடபிள் பவுடர் போடுறதுனால அதில் காரம் இருக்கனால பச்சை மிளகா போடாமல் வச்சிடலாம், நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பண்ணி வச்சுக்கணும். பாருங்கள், இப்படி தண்ணி நல்லா வடித்து வச்சுட்டு இந்த தண்ணி நல்லா இப்படி ஆறவும் இந்த பிழிஞ்சிடணுங்க. தண்ணியே இல்லாமல் நல்லா பிழிஞ்சால் வரும் தண்ணி. பிழிஞ்சு எடுத்து வச்சுட்டு நம்ம இந்த இதை தக்காளி வெங்காயம்லாம் வதக்குறப்ப இதையும் போட்டு எண்ணெயில் வதக்கணும். பாருங்கள், இன்றைக்கி வந்து சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் அளவாக ஊற்றிட்டு 200 கிராம் அரிசி எடுக்கணும். 200 கிராம் 2 பேர் சாப்பிடலாம். இது வந்து இந்த வாசமானது எல்லாம் பட்டை லவங்கம் எல்லாம் போட்டு வதக்கணும். இதில் கொஞ்சம் வெங்காயத்தை போட்டணும். இந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் வதங்கினோடனே அடுத்து வந்து கேரட்டையும் கூட போட்டு வதக்கணும். அரைச்சிட்டு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கோம்ல அதையும் போட்டோம். அதையும் இது நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினோடனே இதில் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கோம்ல அதையும் போட்டுக்கணும். வதக்கினோடனே சும்மா சாப்பிட்டு கொஞ்சம் மஞ்சள் மட்டும் போட்டுக்கணும். நல்லா ஒரு வாசம் வருங்க. வாசம் வந்தோடனே அடுத்து தக்காளி நல்லா வதக்கணும். தக்காளி நல்லா வதங்கினோடனே வெஜிடபிள் பவுடர், சக்தி பவுடர் கொஞ்சம் வரப்புக்கு போட்டுக்கணும். ஏன்னா நம்ம பச்சை மிளகா போடல பார்த்தீங்களா, அதனால அந்த பவுடர் கொஞ்சம் போட்டு அளவாக உப்பு ஒரு பொதுவாகவே 200க்கு எடுக்கணும்னா நம்ம உப்பு வந்து ஒரு 4 விரக்கடலை இவ்வளோ 200 அரிசிக்கு இவ்வளோங்க. இந்த இப்படி 4 விரலில் போட்டாலே கரெக்டாக இருக்கும் உப்பு. நல்லா வதக்கணுங்க. இப்போ நம்ம அந்த மீன் மேக்கரை பிழிஞ்சு வச்சுருக்கோம்லங்க, அந்த இதை நல்லா இப்படி பிழிஞ்சிடணும். இப்படியே பிழிஞ்சு அதை போட்டணுங்க. நல்லா ஆர்வம் இப்படி பிழிஞ்சா பிழிய முடியுங்க. நல்ல தண்ணி எவ்வளோ வருதுங்க. நல்லா அது வதங்கவுடனே இதில் வந்து மசால் தூள், சக்தி மசால் தூள், பிரியாணி பவுடர் இருக்குங்க, அதை போட்டணும். பாருங்கள், இதில் வந்து நம்ம பிரியாணி பவுடர் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கணும். போட்டு இதையும் நல்லா கிளறி விட்டோன்னே இதில் 1 கிளாஸ் தேங்காய் பால் எடுத்து ஊற்றணும். ஊற்றிட்டு அரிசி களைஞ்சி வச்சதையும் இதையும் அப்படியே ஒன்றா அடுப்பில் வச்சு நம்ம எப்பயும் இறக்குற விஷயம் விட ஒரு விஷயம் கம்மியாகவே இறக்கிடுங்க. சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி ரெடி. இதில் நிறைய காய்கறி போடலாங்க. உருளைக்கிழங்கு போடலாம், பீன்ஸ் போடலாம், காலிஃப்ளவர் போடலாம், எல்லாமே போடலாம். இன்றைக்கி பீன்ஸ் மட்டும் தான் கேரட் மட்டும் தான் இருந்துச்சு. பாருங்கள், வதக்கின மீன் மேக்கரு அரிசியெல்லாம் அளவாக 1க்கு 2 மடங்கு தண்ணி வைக்கணும். வச்சுட்டு இதை தேங்காய் பால் கொஞ்சம் ஊற்றணும். நல்லா அப்படி கிண்டி விட்டுறணும். அரிசி, மீன் மேக்கர் இதெல்லாம் நம்ம விசில் போட்டு குக்கர் போட்டு மூடியை வச்சு மூடிடணும். மூடிட்டு 4 விசில் அடிக்கவும் இறக்கி வச்சிடணும். சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி ரெடி.